இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு, கல்வியிலிருந்து மக்களை நீக்கம் செய்வதற்கான அத்தனை செயல் திட்டங்களையும் கொண்டதாக இந்த கல்விக் கொள்கை இருக்கு, அதனால நாங்க இருக்க முடியாது. இல்ல முழுக்க முழுக்க அரசியல் சார். இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் நீங்க சொன்னீங்களே, வாழ்க்கை ஏழை எளிய மாணவர்களுடைய நீங்க விளையாடுறீங்க. இது எப்படி உங்க பிள்ளைங்களை பிரெஞ்சு படிக்க வைப்பீங்க? இல்ல உங்க பிள்ளைங்களை பிரெஞ்சு படிக்க வைப்பீங்க? ஏழை மாணவர்கள் பிரெஞ்சு படிக்க வைக்க மாட்டீங்க. உங்க பசங்களை பிரெஞ்சு படிக்க வைப்பீங்க சார். உங்க பசங்க எங்க சார் படிச்சாங்க? உங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் எங்க, உங்க கிராண்ட் சில்ட்ரன் எங்க சார் படிச்சாங்க? இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்களா? சிறமொழி கொள்கையில படிச்சாங்களா? சார் இதான் சார் பிரச்சனை. ஊருக்கு உபதேசம் பண்றவங்க இது பர்சனலைஸ் இல்லங்க. உங்களை குறித்த கேள்விகள் அவர் வைக்கணும், நான் வைக்கணும். அது விவாதம் இல்ல. திருப்பி நீங்க அது விவாதம் இல்ல. நான் என்ன செய்யணும் என் மக்களுக்கு சொல்லுவேன். நான் என்ன சொல்றேன், நான் ஒன்று செஞ்சுட்டு என் மக்களுக்கு இத பண்ண எப்பவுமே ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கு. நான் என்ன சொல்றேன், குழப்பம். அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகள்ங்கிறது ரொம்ப எளிய குழந்தைகள், பெற்றோர்கள் பெரும்பாலும் படிக்காத குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் வரும்போது அவங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கிறது, ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கிறது இன்னொரு சுமை. அதற்கு மேல மூணாவது மொழின்னா அந்த குழந்தைக்கு படிக்கிறதே விட்டுருவாங்க. அதற்காக தான் பெரியார் அன்னைக்கு தடுத்தாரு. நீங்க அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகளை கணக்கில் எடுத்துக்கிட்டு பேசணும். எதை பேசினாலும் நீங்க தனியார் பள்ளிக்கூடங்களில் 3வது மொழியும் 4வது மொழி 40வது மொழி கூட வசதியா இருக்கிறவங்க, படித்த பரம்பரையில் இருக்கிறவங்க திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுப்பாங்க. அங்க பிரெஞ்சு படிப்பாங்க, ஹிந்தி படிப்பாங்க, சமஸ்கிருதம் படிப்பாங்க, அது வேறு. ஆனா அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் கூலி தொழிலாளரின் குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு இருமொழி என்பதே கூடுதலானது, ஆங்கிலமே கூடுதலானது. அப்ப 3வது கொடுத்தாச்சுன்னா படிக்க மாட்டாங்கிறது தான் யதார்த்தம். அதை தான் பெரியார் அன்னைக்கு உணர்ந்தாரு.